இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருப்பரங்குன்றத்தில் மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடந்தது. பெரும்பாலான செயற்குழு உறுப்பினர்கள் விஜயுடன் கூட்டணி செல்வோம் என்ற கருத்தை முன்வைத்தனர். முடிவு இல்லை. ஆனா திமுக தள்ள பார்க்குது. நம்முடைய எம்பி அவர்களே சிறிய அளவில் பேசுகிறார். RS பாரதி கார்கே அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், செல்வ பெருந்தை என்று சொன்னால் நான் கலந்து சொல்றேன். மாநிலத்தால் சொல்றதா நான் கலந்து சொல்ல முடியாது. அண்ணன் வந்து வருங்கால மத்திய அமைச்சர், ஒரு முதலமைச்சர் பதவி நம்ம திருநாகேஸ்வரன் சொல்லுவாரு. ஒரு மாவட்ட செயலாளர் கலைஞர் சமமானவர் அப்படின்னு. ஆகவே ஆட்சியில எங்களுக்கு பங்கு மீண்டும் கேட்கணும். இல்லை என்றால் விஜய் கூட்டணி எங்களுக்கு வெற்றியை தோல்வியை பார்த்துள்ளோம். தமிழகத்திலே ஒரு பொருளாதார எதிர்காலத்தை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் விஜயம் இணைந்து உருவாக்கும். ஆட்சியில பங்குட்டு திரும்ப முதலமைச்சர் சொன்னாங்க. அப்படி இல்ல, உங்களுக்கு நேரம் சரியாக இருக்க வேண்டும். எங்களை பொறுத்தப்பட்டதும் அன்போடும் மரியாதையோடு எங்களை நடத்தினால் அன்போடும் மரியாதையோடும் எல்லாருமே இருந்திருக்கலாம். எங்களை எதிர்த்து எங்களை அவமானப்படுத்தி எங்களை கீழ்த்தரமாக பேச நினைத்தவர்கள் அனைவரையும் அவர்களுடைய அதே கொள்கையை வலுக்கத்தான் காங்கிரஸ்காரர். நம்ம கேட்பதெல்லாம் வேற சொத்து சுகம்லாம் கேட்கலாம். மரியாதை தான் கேட்கணும். மரியாதை, அன்பு. நம்ம என்னத்தை கொடுத்திருக்கோமோ அதை என்ன நம்ம கொடுத்த மட்டும் நம்மளுக்கு வருத்தம்லாம் எப்ப வருது அப்படின்னா, அன்புக்குரிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சி பூத்துல ஆகுதுங்க, காங்கிரஸ் கட்சி 3000 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, காங்கிரஸ் அதுவும் பொது வழியில பொதுக்கூட்டத்தில் பேசும்போதுதான், பத்திரிகையாளர்கள் நீங்க ரொம்ப நேரம் வச்சுட்டு பேசும்போதுதான் இந்த வருத்தம் வரும். அதுக்கப்புறம் அது பத்தாயிரம் சொல்லி ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து கூட்டணி வந்தா வரட்டும் வராட்டம் போகட்டும் அப்படிங்கிறதோ, அல்லது இன்னொரு அமைச்சர் வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் நாங்க பார்த்து தலைவர் பார்த்து செய்யக்கூடாது அப்படின்னு அரசாங்கா பேசுறதோ வலியது. நாங்க வந்து உங்களோட இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்த பழியை சுமந்த வைக்கிறாங்க. இங்க பட்ட தப்புகள் எங்களை பொறுத்தப்பட்டு உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதையும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரர் அப்படின்னு அழைக்கிறார். சகோதரர்களுக்கு அர்த்தம் இப்ப எல்டர் பிரதர் வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த அர்த்தம் புரியாம அவர் சொன்னார். அவர் அர்த்தத்தை வந்து ரொம்ப ஆழமான, நாங்க பேசுறது ரொம்ப சாதாரண வார்த்தை தான் பேசுவோம். காங்கிரஸ்காரோட பழக்கமே இருந்தாங்க. ஆனா நாங்க வந்து உயிரு இனியு மணியே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கு ஆசிரியர் உங்களுக்கு பேச தெரியாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா அண்ணனா அண்ணன், தம்பினா தம்பிமா, சகோதரனா சகோதரன். இந்த தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு அன்போடு தமிழக முதலமைச்சரை சகோதரர் அழைக்கிறார். அதேதான் நாங்கள் எதிர்பார்க்கிறது. கீழே இருக்க சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி எண்ணம். ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துட்டு பேசுறாங்க. இதை கேட்டுட்டு சும்மா இருக்க நான் கிடையாது. நம்ம வந்து கேட்டு சும்மா சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தை பேசும். அதனால மரியாதை காங்கிரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க முடியாது, அவ்வளவுதான். எம்பி சில பேர் போட்டுருக்கேன், நீங்க வந்து எம்பி எங்களை விஷயம் நான் திருப்பி எம்பி நிக்க போறது, நான் விரும்பல எம்பி நிக்க போறது. எதுக்கு என்னைய பொறுத்தவரை என் கட்சி நிற்கும். என்னை பொறுத்தவரை எம்பி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் சன்மானம் தான் நிற்கும்.
நான் விருதுநகர் வர எம்பி ஆகிறனால என் தலைமை அனுப்பி வச்சார் ராகுல் காந்தி விருதுநகருக்கு எம்பி ஆகும். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிரை தவிர இந்த எழுச்சி அது வந்து வார்த்தை நல்லா வேணாம். இது நடப்பது நம்முடைய தன்மானத்தை காப்பதற்காக. நம்முடைய தன்மானத்தை நம்மகிட்ட ஆள் இல்ல, காங்கிரஸ்ல ஆள் இல்லைன்னு சொல்றேன். யாருக்காக இருந்தாலும் திருப்பி சொல்றது பயம் இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் காரிகை அவர்களிடம் சொன்னேன், நீங்க எந்த சீட் கொடுப்பீங்களோ மதுரை வடக்கு வாங்கியா, என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட் வரணும் இல்லை, மதுரை வடக்கு வாங்கியா இந்த படி இதுதான் நிச்சயம். நம்ம பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆகலாம். மதுரை வடக்குல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் போகணும். அதற்காக நாம் முழுமையாக உழைப்போம். முதல்ல போனவங்க 2016 குறுகிய வாக்கு வித்தியாசத்துல தோல்வியிலிருந்து அதை செல்வதற்கு காட்சியில் இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அங்கேதான் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரால் அவர் தான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட். அதனால இது நம்ம கேண்டிடேட் சொல்ல முடியாது. அதனால காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் போது அதை பத்தி பேசுவோம்.